எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்துட்டாலே குழந்தைங்க தினமும் கேட்குறது ஐஸ்கிரீம் கேட்பாங்க. பெரியவங்க பார்த்திங்கன்னா இளநீர் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க. இல்லைனா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுவோம். ஜூஸாக குடிக்கிறத விட பழங்கள் அப்படியே நம்ம நறுக்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. தினமும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா நிறைய கொலஸ்ட்ரால். ஆனால் ஒரு கஸ்டர்ட் பவுட்ரு கூட இல்லாமல் வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக பழங்களையும் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் எந்த வித கெடுதலும் பண்ணாத அளவுக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்க ஜவ்வரிசி. அதை நல்லா ஒரு முறை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி தண்ணியை வடிச்சுடலாம். வடிச்சிட்டு இப்போ குக்கருக்குள்ளே டைரெக்டாக நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ எடுத்துட்ட அந்த கப்பில் ஒரு சின்ன கப்பில் அளந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 4 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் மேலே மூடி போட்டு விசில் போட்டு சிம் ஃப்ளேமில் கரெக்டாக 2 விசில், அதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு அடி பிடிச்சி போயிடும். ஜவ்வரிசி குக்கரில் வேக வைக்கிற நேரத்துலேயே பழங்கள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஆப்பிள் எடுத்துன்னு இருக்கேன். எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. மெல்லிசாக நறுக்கியிருக்கணும். வாழைப்பழம், மாதுளம்பழம், திராட்சை வந்து நல்லா 2-3 முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கலாம், பலாப்பழம் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஏதோ 2லேருந்து 3 பழம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ 4 வகை பழம் நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வச்சா கருத்து போயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று நீங்கள் நாட்டு சக்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லை துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேன் சேர்த்துக்க போகிறேன். தேனும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இயற்கையான ஒரு ஸ்வீட்டு இல்லையா, நமக்கு அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதனால் ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது நான் சில்லுன்னு கொடுத்தா உங்களுக்கு இப்போ இருக்கிற சம்மரில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எவ்வளோ பழங்கள் நாங்கள் சாப்பிட கொடுக்குறோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இந்த ஆப்பிள். இப்போ பாருங்கள், குக்கரை நம்ம நிறுத்திட்டு சூடு ஆறினப்புறம் பாருங்கள், அடி பிடிக்கவும் பிடிக்கல, அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கூட நீங்கள் ஒரு கப்பு தாராளமாக தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. ஒரு சின்ன கப்பில் எடுத்துட்டதுக்கு கிட்டத்தட்ட 4 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ சூடாக இருக்கிறப்பே ஒரு 200 ml டம்ளரில் காய்ச்சின பால், அதை இது கூட சேர்த்துடலாம். அதாவது வேக வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியோட. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால்சியம், பொட்டாசியம், மக்னீஷியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இது இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசம் மாதிரி பண்ணுறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். விரத காலங்களில் விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஏதோ ரீசன்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப எனர்ஜியே இல்லாதவங்களுக்கு சட்டுன்னு ரெக்கவர் ஆகி நல்லா ஒரு ஸ்டாமினாவோடு இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. பாலையும் 4 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டு அப்படிங்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம். இது ரொம்ப குறைச்சலாக சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா வெல்லத்தை வந்து கரையை விட்டு நான் பாருங்கள் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெல்லத்தில் சிரப்பு மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இதை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த பாயசம் கலர் மட்டும் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்காது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஹெல்த்தியாக வேணும்னா தாராளமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சூடு ஆறணும். கொஞ்சம் இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்லாம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு ஜவ்வரிசி பாயசம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அடுப்பையும் நிறுத்திட்டு நல்லா சூடு ஆறணும். இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இன்னும் ஹெல்த்தியாக அந்த பாயசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு ஐஸ்கிரீம் அளவுக்கு நம்ம நல்லா சில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் மாற்றின்ட்டு இது பாருங்கள், பாதாம்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. வெள்ளரி விதை சேர்க்கலாம், பம்கின் சீட்ஸ் சேர்க்கலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அத்திப்பழம் சேர்க்கலாம், பேரிச்சம்பழம் சேர்க்கலாம். எல்லாமே நட்ஸ் எல்லாம் உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொஞ்சம் திராட்சை சேர்த்துருக்கேன். அப்படியே கலக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் தான் வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கஸ்டர்ட் பவுடர்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஆனால் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்கல.
ஜவ்வரிசி, பால், சர்க்கரை அவ்வளோதான். கொஞ்சம் நட்ஸு சேர்த்துருக்கோம். இந்த பழமும் பாருங்கள் நல்லா சில்லுன்னு இருக்குது. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவுல் இப்போ ஐஸ்கிரீம் பவுல் மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால இந்த ஐஸ்கிரீம் கப்பில் நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். நல்ல பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி இந்த ஜவ்வரிசி பாயசத்தை வச்சுட்டு மேலே நிறைய பழங்கள், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்கள் நல்லா மேக்ஸிமம் நிறைய சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். வெயில் காலத்தில் ஒரு நேரம் நீங்கள் ஒரு சாப்பாடே காத்தால டிஃபனோ நைட்டு டின்னரையோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இதை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இதே இந்த ஃப்ரூட் சாலட்டை நீங்கள் ஐஸ்கிரீமில் வச்சு கொடுத்தா இந்த பழத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் இருக்கும், க்ரீம் இருக்கும், கொலஸ்ட்ரால் உங்களுக்கு. ஆனால் இந்த ஜவ்வரிசி பாயசங்கிறது பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சம்மரில் ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. தினமுமே இதை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் அவசியம் இதை பார்த்த உடனே இதை மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.